ஹலோ. இப்போ நிறைய பேருக்கு ஸ்விம்மிங்கு பண்ண தெரியும். பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். டீப்பு பார்த்தாலே ஒரு பயம் உள்ளுக்குள்ளே வரும். அது அந்த ஃபியரை போக்குறது எப்படின்றது தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ டீப் நீங்கள் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா ஸ்விம் பண்ணுவீங்க. ஆனால் டீப்பு பார்த்தோன்னே பண்ணுறதுக்கு தயங்குவீங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 அடியில் 5 அடியில் 6 அடியில் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து 4 ஃபீட் 5 ஃபீட்டில் கற்றுட்ருப்பாங்க. 6 ஃபீட்டுக்கு பக்கம் போயிருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி அவங்க ஃபியரை த்ரோ பண்ணுன்றதை நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் என்ன பாருங்கள். இது ஈஸி. இது வந்து இந்த மெத்தடில் போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக அந்த டீப் பூலில் எப்படி ஸ்விம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் லைஃப் கார்டு அசிஸ்டன்ஸோட இந்த விஷயத்தை பயிற்சி பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது டெப்த்து, ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு இருக்கிற டெப்த். இப்போ எனக்கு வந்து நான் இப்போ தான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். டெப்த்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன ஸ்விம்மிங் தெரியுமோ அதை ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கணக்கு வச்சுக்குவேன். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே நான் வித்தவுட் டேக்கிங் ப்ரீத், இங்கேருந்து அங்கே ப்ரீத் எடுக்காமல் ஸ்விம் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரணும். ஏன்னா ஸ்விம்மிங் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா உங்கள் ஹார்ட் பீட் ரேட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஹார்ட் பீட் ரேட்டு உங்கள் மைண்ட் செட்டை பேஸ் பண்ணிருக்கு. நீங்கள் இதை கண்டு பயந்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட் ரேட்டு தாறுமாறாக ஆகும். அப்போ உங்களால் கம்ஃபர்ட்டாக ஸ்விம் பண்ண முடியாது. அப்போ முதல்ல நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரணும். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரணும்னா ப்ரீத் எடுக்காமல் ரிலாக்ஸ்டாக ப்ரீத்தை லிட்டில் ப்ளோ பண்ணிவிட்டு ஒரு லிட்டில் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே ஸ்விம் பண்ணி பார்க்கணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, நான் இப்போ கம்ஃபர்ட் ஆகிட்டேன். இப்போ திரும்பி பண்ண போகிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்துச்சு எனக்கு. இப்போ எந்த பயமும் இல்லை. இப்போ ஒரு வாட்டி இன்பிட்வீன் தட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரே வாட்டி தலையை தூக்கி ப்ரீத் எடுத்து ஸ்விம் பண்ணி போகிறேன் பாருங்கள். ஓகே, கம்ஃபர்ட்டாக இருக்கேன். இப்போ அதே நான் திரும்பி ரிப்பீட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு டீப் ஃபியர் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. என்னென்னா நான் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டேன். இப்போ இதுக்குள்ள இந்த டீப்புள்ள நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று ஸ்கல்லிங், இன்னொன்று கிக்கிங். ஸ்கல்லிங்கிறது ஹேண்ட் மூமெண்ட்டை 45 டிகிரியில் இங்கே பாருங்கள், 45 டிகிரியில் இப்படி கையை வச்சு இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வரணும். என்ன ஆக்சுவலாக என்ன நான் செய்கிறேன்னா ப்ரெஸ்ஸிங் த வாட்டர் டவுன்வர்ட்ஸ். நியூட்டன்ஸ் எல்லாம் when you press the water downwards you will stay up. பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன். இப்போ நான் கால் கிக் பண்ணவே இல்லை, ஹேண்ட் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்கல்லிங் பண்ணிகிட்ருக்கேன். இது கீ. ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு மேனரிசம் இருக்கும். கிரிக்கெட் பிளேயர் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து அப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பான். பவுலர்ஸ் வந்து இப்படி பண்ணி பண்ணி பழகுவான். பாக்ஸர்ஸ் வந்து இப்படி பண்ணுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேம், எல்லா கேமுக்கும் ஒரு மேனரிசம் இருக்குது. அதேமாதிரி ஸ்விம்மர்ஸுக்கு மேனரிசம் என்னென்னா ஸ்கல்லிங்கிறது இங்கே பாருங்கள், 45 டிகிரி கையை வந்து 45 டிகிரியில் வச்சுக்கணும், இப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு போகணும். இந்த எல்போ இப்படி கொண்டு வரும்போது நியர் டு ரிப், இப்படி போகும்போது வைடராக போகும். ஸோ நீங்கள் தண்ணியில் ஸ்விம் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த மூமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணியில் இறங்கினாலே ரெஸ்ட் எடுக்கணும்னா இந்த மூமெண்ட்டை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் இது ரொம்ப கம்ஃபர்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்கல்லிங் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஸ்கல்லிங் கூடயே கிக்கிங் பண்ண போகிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் என்னது த்ரெட்டிங். சரி,
இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிக் மூமெண்ட்டும் லெக் மூமெண்ட்டும் ஸ்லோவாக பண்ணிட்டீங்களோ அவ்வளோக்குள்ளோ உங்களுக்கு கம்ஃபர்ட் வரும். இனிஷியலாக கொஞ்சம் க்ரிப் கிடைக்காத மாதிரி இருக்கும். பழகுங்க, பழக பழக உங்களுக்கு தண்ணி வசப்படும். தண்ணிக்கு ஒரு மிகப்பெரிய குணம் இருக்குது. அது யாரெல்லாம் அவங்ககிட்ட வராங்களோ அவங்களும் அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ பி இன் த வாட்டர் மோர் டைம். ஸ்கல்லிங்கையும் கிக்கிங்கையும் நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஆகிடுவீங்க. இப்போ நான் இந்த ஏரியாவில் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் ஃபஸ்ட்டு டீப் பூலுக்கு வரவங்க ட்ரெயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஓகே, நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஸ்கல்லிங் பண்ணும்போது ட்ரானிங் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். யூஸ் த ரெசிஸ்டன்ஸ். எப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்? உங்கள் உடம்பு இப்படி இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்காது. ஏன்னா ஒன்லி 20% ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ரெசிஸ்ட் பண்ணும். உங்கள் உடம்பை இப்படி போட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வில் பி மோர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தலையை கீழே போட்டால் உடம்பு தலைக்கு பின்னாடி வந்துடும். அப்போ தலை தான் ஸ்டேரிங் வீல். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபீல் ஃபியர் அப்படின்னா தலையை உள்ளே போட்டு இந்த மாதிரி ஸ்கல்லிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஸ்கல்லிங். ஓகே, பார்த்துட்டிங்களா? ஸோ ஹரிசாண்டல் ஸ்கல்லிங் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல்ஸ் would resist you everywhere. ஸோ நீங்கள் கம்ஃபர்ட்டாக என்ன ஆகலாம் பண்ணலாம். எப்போதுமே ஹேண்ட் மூமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தலையை தூக்கும்போது மவுத்தை க்ளோஸ் பண்ணி தூக்குங்க. ஃபஸ்ட் இனிஷியலாக இட் வில் பி வெரி கம்ஃபர்ட் ஃபார் யூ. கன்சிடர் யூ ஆர் எ பால். ஓகே, பாய்.